ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கட்போர்டு உள்ள எம்டிஎஃப் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹேண்ட்மேட் கீச்செயின் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் பட்டர்ஃப்ளை கட் ஷீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய கட் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ரவுண்ட் ஷீட் அப்புறம் வந்து ஃப்ளவர் மாதிரி உள்ள ஷீட்ஸ்லலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எம்டிஎஃப் ஷீட்டு, தென் ஒரு ஸ்மால் கீ செயின், அப்புறம் இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபோட்டோஸில் காட்டியிருக்க மாதிரி ஒரு சின்ன குஞ்சம், இதெல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எம்டிஎஃப் ஷீட்டோட கீ செயின், அப்புறம் அந்த குஞ்சம். இந்த மாதிரி எம்டிஎஃப் ஷீட் ஸ்கொயராகவும் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி சம்டைம்ஸ் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி கட்போர்டு கீ செயின்ஸும் விற்கும். அப்புறம் இந்த மாதிரி கலர் குஞ்சம் வந்து ஒரு செட்டாகவே எய்ச் அண்ட் எவ்ரி கலர், இது நம்ம சாரியில் யூஸ் பண்ணுற குஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். தென் கீ செயின் வந்து செப்பரேட்டாகவே எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். இதுவும் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் ட்ரா பண்ணிக்கணும். நான் வந்து இதில் வந்து அக்ரிலிக் கீ செயின்ஸ் யூஸ் பண்ணி அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த அக்ரிலிக் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்டர்ஸ் போட்டுக்கிறேன். பார்டர்ஸ் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரபிள் டிசைன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி வந்து எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து கலர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி கலர் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரிஃபரபிள் டிசைன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து அக்ரிலிக் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏன் நார்மல் கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அது டியூரபிளாக இருக்காது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. ஸோ இந்த அக்ரிலிக் கலர்ஸ் உள்ள மார்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வுட்டு, கிளாஸு, அப்புறம் நீங்கள் நார்மலாக பண்ணுற பெயிண்டிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டியூரபிளாகவும் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அக்ரிலிக் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறது. அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் பிகினர் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக மார்க்கர் வச்சு வரைகிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு த ப்ரஷ். ஸோ அதனால தான் வந்து நம்ம அக்ரிலிக் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிங்க் ஷேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரிஃபரபுளாக என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் சும்மா நார்மலாக ஒரு பட்டர்ஃப்ளை, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷர்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸ்க்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக வாங்கி கம்பைன் பண்ணது. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக மேக் பண்ணி நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி எல்லாமே செட்டாக இருக்கிறது மாதிரி வாங்கி நம்ம பண்ணணும்னா நீங்கள் ட்ரை வேணால் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து நிறைய பண்ணும்போது இந்த மாதிரி செப்பரேட்டாக வாங்கிக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம், அப்புறம் பீட்ஸ்லேயே ஃப்ளவர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனியாக இது எல்லாமே நான் ஆன்லைனில் வாங்கினது தான். ஸோ எதுக்காக நான் இந்த எம்டிஎஃப் ஷீட்ஸ் அதெல்லாம் அகெயின் காட்டுறேன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நான் செட்டாக வாங்கினது. இந்த ஸ்கொயர் ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா இந்த ஃபோட்டோ டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக வாங்கினது. ஸோ இப்போ நம்ம பண்ண பட்டர்ஃப்ளைஸோட ஃபைனல் அவுட்புட்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசிக்காக ஒரு 4 டிசைன்ஸ் மட்டும் தனித்தனியாக எடுத்து போட்டிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிங்க் ஷேடில் ஒன்று, அப்புறம் ரெட் ஷேடில் ஒன்று போட்டிருப்பேன், அப்புறம் வந்து ப்ளூ ஷேடில் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இது வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.